Second sum, discuss the nature of solution of the following system of equation. இப்போ தேர்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம். y plus z by 4 equal to z plus x by 3 equal to x plus y by 2. இது ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் தான் நம்ம வந்து மொத்தம் 3 ஈக்குவேஷன் வேணும் நமக்கு. இதை ஈக்குவேஷன் உருவாக்கலாம் பாருங்களேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரையும் ஈக்குவல் பண்ணால் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அடுத்தது இந்த செகண்ட் தேர்டையும் ஈக்குவல் பண்ணிங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதையும் ஈக்குவல் பண்ண போகிறேன். இப்போ ஈக்குவல் பண்ணும்போது y ப்ளஸ் இசட் பை 4 ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் எக்ஸ் பை 3 இருக்குது. பை 3 இருக்குது. அப்போது நம்ம என்ன செய்யணும்னா இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஏன்னா ஈக்குவல்ட்டில் இருக்கும்போது ஈஸி. ப்ளஸில் இருந்துச்சுனாவோ மைனஸில் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு கீழே மல்டிப்ளை பண்ணுவோம். ஆனால் ஈக்குவல்ட்டில் ஒன்லி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான், ஈக்குவலில் கீழே பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இந்த 3 இங்கே ஓடி வந்துடும். அப்போ 3 ஓடி வரும்போது 3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 4 இன்ட்டு இசட் ப்ளஸ் எக்ஸு. இப்போ மல்டிப்ளை பண்ணால் இது ரெண்டு பேருக்குமே சொந்தம் இல்லையா, இங்கேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும், இங்கேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 3y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு இங்கேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும், இங்கேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். இப்போ 4z ப்ளஸ் 4x. எல்லா கணக்குலையும் நம்ம என்ன பண்ணுவோம், வேரியபிள்ஸ் எப்பவுமே லெஃப்ட்டு தான். அப்படி லெஃப்ட்டில் வரும்போது இங்கே இது தூக்கி நின்னாண்டு வந்தால் மைனஸில் வரும் இல்லையா. நான் அதெல்லாம் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் சைடு ரைட் சைடு நிற்கிறேன்னு வைங்களேன். அதை நிற்கும் போது நான் மாறி நின்னாலும் என் கை மாறாது. லெஃப்ட்டு தான், ரைட்டு தான். அது மாதிரி நம்ம இது வந்து RHS ஈக்குவல் டு LHS மாற்றிக்கலாம். இது எல்லா சம்லையும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஸோ அப்போ நான் இதை தூக்கி இங்கே வரேன். அப்போ என்ன வரும், 4z ப்ளஸ் 4x ஈக்குவல் டு 3y ப்ளஸ் 3z. இப்போ ஆர்டராக எழுதும்போது நமக்கு 4x முன்னாடி வருமா, 4x. இங்கே இது வந்து என்ன வரும், இந்த ப்ளஸ் இருக்குது, ஈக்குவல்ட்டி தாண்டி வரும்போது மைனஸ் 3y. இங்கே ஏற்கனவே 4z இருக்குது, இது என்னென்று வரும்போது மைனஸ் 3z ஆகும். ஈக்குவல் டு 0, ஏன்னா கான்ஸ்டன்ட் யாருமே இல்லை, 0. இப்போ 4x மைனஸ் 3y அப்படியே இருக்கும், ஏன்னா சேம் வேரியபிள், அவங்கள மட்டும் மைனஸ் பண்ணுவோம். 4ல் 3 போனால் 1, இதோடைய என்ன கிரேட்டஸ்ட் நம்பர் சைன் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ அதுதான் எழுதியிருக்கேன், என்னென்னா இசட் ப்ளஸ் எக்ஸ் பை 3 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 2. இப்போ இதுவும் கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். அப்போ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும், இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதையும் 2ஆல் பண்ணும், இதையும் 2ஆல் பண்ணும். இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதையும் 3ஆல் பண்ணும், இதையும் 3ஆல் பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்களேன். 2z ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 3y. இப்போ நான் இங்கே பார்க்குறேன், இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நான் வந்து இதை என்னாண்ட கொண்டு வர, அதை அண்ணாண்ட கொண்டு போனால் இது கிரேட்டஸ்ட்டு நம்பராக இருக்குது. 3x என்பது கிரேட்டஸ்ட்டு, ஸ்மாலஸ்ட்டு. இது முன்னாடி வந்து ப்ளஸில் வரும், அது அண்ணாண்ட போகும்போது நமக்கு மைனஸில் வந்துடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், LHS ஈக்குவல் டு RHS ஈக்குவல் டு LHS மாற்ற போகிறோம், என்னாண்ட மாற்றின்னு வரும். அப்போ 3x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு இங்கே 2z ப்ளஸ் 2x மாற்றிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்லா வேரியபிளும் லெஃப்ட்டில் தான் கொண்டு வரணும். அப்போ இங்கே 3x இருக்குது, ஏற்கனவே இங்கே 2x இருக்குது. இந்த வேரியபிள் என்னன்ற தாண்டி வரும்போது என்ன ஆகும், மைனஸ் 2xாக மாறும். இங்கே அடுத்த ஆர்டர் என்ன பண்ணால் 3y வரும், ப்ளஸ் 3yயா. இந்த ப்ளஸ் 2z வந்து ஈக்குவல்ட்டை தாண்டி வரும்போது மைனஸ் 2z ஈக்குவல் டு 0, ஏன்னா கான்ஸ்டன்ட் யாருமே இல்லை, 0. எக்ஸ் வேரியபிள் சேம் வேரியபிள், இது ப்ளஸ் இது மைனஸ். அப்போ மைனஸ் பண்ணி கிரேட்டஸ்ட் நம்பர் சைன். அப்போ 3ல் 2 போனால் 1, ஒரு எக்ஸா 1. இங்கே கிரேட்டஸ்ட் நம்பர் சைன் ப்ளஸ்ஸு, அதனால் தேவையில்லை போட. ப்ளஸ் 3y மைனஸ் 2z ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 3 கொஸ்டின்லேயே இருக்குது. இப்போ 3த்தையும் வச்சு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்துக்கும் நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தட் இதில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த 3 ஈக்குவேஷன்லேயும் 3 வேரியபிள்ஸ் இருக்குது. அப்போ நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அப்போ யூஸ் பண்ணும்போது 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் ஈக்குவேஷன் 3 அடுத்து 4ஆ, 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் ஈக்குவேஷன் 5 கிடைக்கும். இப்போ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆடிங் 1 and 2. இப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டேன்.
எழுதிட்டு போய் இங்கே யார் கேன்சல் ஆகுறாங்க பாருங்களேன், ஒரே ஃபேஸ், சைன் மட்டும் வேறு. -3y + 3y, அப்போ இது கேன்சல் ஆகிடுது. அப்போ டைரெக்டாக கேன்சல் ஆகிடுது. அப்போ அப்படியே ஆட் பண்ண வேண்டியது இருக்குது, சைன் மாற்ற தேவையில்லை. இப்போ இங்கே பாருங்கள், இதோடைய பக்கத்தில் என்ன இருக்குது, 1, இதோடைய கோஃபிஷியன்ட் 1. இப்போ 4 + 1 5. இப்போ 5x. இங்கே பார்க்குறீங்க மைனஸ் ப்ளஸ்ஸு, இதோட கோஃபிஷியன்ட் 1. அப்போ 2ல் 1 போனால் 1, அந்த 1 போட்டாலும் 1 போடாட்டாலும் 1. இசட்டா இசட்டு, இங்கே என்ன சைன் இருக்குது, கிரேட்டஸ்ட் நம்பர் சைன் தான் வரும். அப்போ -z = 0. இது ஈக்குவேஷன் எத்தனைன்னா 4. ஏன்னா தேர்டுக்கு அடுத்தது 4 தான் வரும், 3க்கு அடுத்தது 4. நெக்ஸ்ட்டு யார் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோன்னா 2வையும் 3 ஆட் பண்ணால் நம்ம ஈக்குவேஷன் 5 கிடைக்கும்னு இருக்கோம். அந்த 2 3 தான் எழுதியிருக்கேன். இங்கே என்ன கேன்சல் பண்ண பாருங்களேன், மேலே என்ன கேன்சல் பண்ணால் y கேன்சல் பண்ணும். அதே தான் இங்கேயும் y தான் கேன்சல் பண்ணும். இங்கே ஒரு வேரியபிள் கேன்சல் பண்ணிட்டு இங்கே ஒரு வேரியபிள் கேன்சல் பண்ணக்கூடாது. இங்கே y கேன்சல் பண்ணால் இங்கேயும் y தான் கேன்சல் பண்ணணும். ஸோ அப்போ y தான் நம்ம பார்க்க போகிறோம். y பார்க்கணுன்னா இங்கே 3 இருக்குது, ஒரே ஃபேஸ் இல்லை, இங்கே 3 இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும், அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மாதிரி இது வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். இங்கே 1 இருக்குன்னா மேலே 1ஆல் மல்டிப்ளை பண்ணும். இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். இந்த ஈக்குவேஷன் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் சேம் தான், அது மாறாது. அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் x + 3y - 2z = 0. 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் எல்லாம் இங்கே 1 தான் இருக்குது. அப்போ 3x ஆகிடும், + 3y + 3z. 3z = இதை மல்டிப்ளை பண்ணும்போது 27 × 3 81 வரும், 81. இப்போ பாருங்கள், ஒயிட் டேர்ம் ஒரே ஃபேஸ் தான், ஆனால் சைன் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ தான் நம்ம சைன் மாற்றணும், இந்த கீழே இருக்கிற ஈக்குவேஷன் எல்லாருக்கும் மாற்றணும். அப்போ இங்கே மைனஸ் சைன், இதுவும் ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸ், இதுவும் ப்ளஸ் மைனஸ், இதுவும் மைனஸ். ஸோ அப்போ இது கேன்சல் ஆகுது. அப்போ இங்கே பார்க்கும்போது இதோடைய பக்கத்தில் என்ன இருக்குது, 1 இருக்குது, கோஃபிஷியன்ட் 1. இங்கே 3 இருக்குது, ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருக்குது. இப்போ மைனஸ் பண்ணி கிரேட்டஸ்ட் நம்பர். அப்போ 3ல் 1 போனால் 2, கிரேட்டஸ்ட் நம்பர் மைனஸ், அப்போ -2x. ரெண்டுமே மைனஸ், அதில் ப்ளஸ் பண்ணி மைனஸ் சைன் பண்ணணும். அப்போ 2 + 3 5z, அப்போ மைனஸ் வரும், ஈக்குவல் டு -81. எடுத்த உடனே மைனஸ் இருக்குது, இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். அப்போ நம்ம அந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணலாம், மைனஸால் மல்டிப்ளை பண்ணலாம். ஆப்போசிட் சைன்னா இது என்ன இருக்குது, -2x இருக்குது, நமக்கு என்ன வரும், +2x. இது என்ன ஆகும், +5z ஈக்குவல் டு 81 + 81. இதான் ஈக்குவேஷன் 5. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ண போகிறோம். 4 ஈக்குவேஷன் 5 ஈக்குவேஷன். இதில் யாரை கேன்சல் பண்ணலாம், ஏன்னா சேம் வேரியபிள், இங்கேயும் x இருக்குது இங்கே z இருக்குது, கண்டிப்பாக ஒன்றை கேன்சல் பண்ணலாம். யாரை கேன்சல் பண்ணலான்னா z கேன்சல் பண்ணலாம். ஏன் z செலக்ட் பண்ணலன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் z கேன்சல் பண்ணலாம். இதுவுடைய கோஃபிஷியன்ட் கூட கம்மியாக இருக்குது, குறைவாக இருக்குது. ஸோ அப்போ ஈஸி. அப்போ இங்கே என்ன இருக்குது, 5 இருக்கா, இப்போ மேலே 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே என்ன இருக்குது, பக்கத்தில் 1 இருக்குது கோஃபிஷியன்ட், அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே டேர்ம் தான், இது மட்டும்தான் என்னாகும், மாறும். நாங்கள் 5 5s are 25, 25x - 1 5 is 5z = 0. 0ல் மல்டிப்ளை பண்ணால் 0. இந்த டேர்ம் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அப்படி தான் இருக்கும். அப்போ 2x + 5z = 81. இப்போது மைனஸ், இங்கே ஏற்கனவே மைனஸில் தான் இருக்குது, இது மைனஸ் இது ப்ளஸ் கேன்சலா. இப்போ இதை மல்டிப்ளை இது இங்கே இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு, ரெண்டையும் ஆட் பண்ணான்னு வரும், 27x = 81. அப்போ therefore x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ x = 81. இது என்ன ஆகும், பையில் வந்துடும் 27. அப்போ கேன்சல் பண்ணால் 3 டைம் இருக்குது. நீங்கள் 9 டேபிளால் கூட டிவைட் பண்ணலாம். 9 டேபிளால் பண்ணால் 3 9s are 27, இதையும் 9 9s are 81. ஸோ 1 3 is 3, 3 3s are 9, அப்போ 3. therefore x = 3. x உடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. எப்பவுமே x வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா இன்னொரு வேல்யூ வேணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எப்பவுமே 4 and 5ல் தான் அப்ளை பண்ணுவோம். யாரில் அப்ளை பண்ணலான்னு பாருங்களேன், 4 ஈஸியாக இருக்கு இல்லையா, 4ல் அப்ளை பண்ணலாம். சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் x = 3 ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவேஷன் 4 எழுதியிருக்கேன், 5x - z = 0. அப்போது x இருக்க இடத்துல என்ன அப்ளை பண்ணணும்னா நம்ம 3 போடணும். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 5s are 15, 15 இடமா x எடுத்துடுறோம். 3 5s are 15 - z = 0, z = இந்த ப்ளஸ் 15 வந்து ஈக்குவல் டு தாண்டி வரும்போது -15. இப்போ கேன்சல்டு, z = 15. இப்போ நமக்கு என்னென்ன தெரியும்னா x தெரியும், z தெரியும். நெக்ஸ்ட் y
சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 இசட் ஈக்குவல் டு 15 ஈக்குவேஷன் எதில் அப்ளை பண்ண நீங்களே பாருங்களேன். இந்த 3 டேர்ம் இருக்குது. ஏன்னா 2 தெரியணும் போது 2 அப்ளை பண்ணும்போது 1 கிடச்சிரும். இப்போ யாரில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 3 ஈக்குவேஷனில் யாருன்னு பாருங்கள். பெஸ்ட் யாருன்னா தேர்டு தான். இப்போ தேர்டில் போட்டால் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அப்போ ஈக்குவேஷன் 3ல் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அந்த ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 27. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல அப்படியே 3 அப்ளை பண்ணுங்கள். இசட் இருக்கிற இடத்துல 15 அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 3 + y + 15 = 27. ஸோ அப்போ இவங்க 2 பேரும் ஆட் பண்ணும்போது 18 + y = 27, y = 27. இது என்னவாகும்? ப்ளஸ்ஸு, என்னென்ன வந்து மைனஸ். அப்போ y = 27லேருந்து 18 போனால் 9. ஸோ y கிடைச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா எக்ஸு 3, y 9, z 15 3 வேல்யூவும் கிடைச்சவே அது என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் சொல்யூஷன் யூனிக் சொல்யூஷன். ஹென்ஸ் த சிஸ்டம் ஆஸ் யூனிக் சொல்யூஷன். அப்போ என்னது? தீர்வுகள் உண்டு. ஏன்னா எக்ஸு ஒய் இசட் தீர்வு இருக்கிறனால இது தீர்வுகள் உண்டு. தேங்க்யூ. Please like, subscribe and comment.